கல்யாணத்துக்கு முதல்ல அவர் சொன்ன எதுவுமே கல்யாணத்துக்கு பிறகு நடக்கல. அதான் உண்மை. லவ் பண்ற நேரம் நிறைய ப்ரொமிசஸ் கொடுப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ண பிறகு அது ஒண்ணுமே நடக்கலங்க. அதுதான் இன்னைக்கு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் நடந்திருக்கு. தேசிய மக்கள் கட்சி பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்கள்கிட்ட வாக்குகளை பறிச்சாங்க. அவங்க தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க, அவங்க வந்தால் உடனடியாக IMF விதிகளை மாற்றி நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. அரிசி மாப்பியா உடனடியாக நிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, அரிசி இம்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மக்களுக்கான அபிவிருத்தி செய்யணும்னு சொன்னாங்க. இங்கே ஒன்றுமே நடக்கலை. இந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்து 6 மாதத்துக்கு பிறகு நடக்கின்ற ஒரு தேர்தல் ஆகும். ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே இலங்கை நாட்டு மக்கள் ஜனாதிபதிக்கு வாக்களித்திருக்கார்கள். 43%, 50% வாக்களிக்கல. அது இந்த நாட்டில் முதல் தடவையாக 43% பெற்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாச பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் 5 உறுப்பினர்கள் அவர்களுக்கு போவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இது அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு மாயையாக இருக்கின்றது. ஆகவே அந்த மாயை இப்பொழுது குறைந்து வருகின்றது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஜனாதிபதி சொன்ன எதுவுமே இதுவரைக்கும் நடந்ததில்லை. 6 மாதத்தில் அவர், அதாவது நான் பார்லிமெண்ட்லையும் பேசியிருந்தேன், கல்யாணத்துக்கு முதல்ல அவர் சொன்ன எதுவுமே கல்யாணத்துக்கு பிறகு நடக்கல. அதான் உண்மை. லவ் பண்ற நேரம் நிறைய ப்ரொமிசஸ் கொடுப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ண பிறகு அது ஒண்ணுமே நடக்கலங்க. அதுதான் இன்னைக்கு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் நடந்திருக்கு. ஏதாவது நடக்கல. இதுவரைக்கும் யாரை கைது பண்ணியிருக்கிறாங்க? அந்த தென்னகோனை கூட கைது பண்ண முடியாம இப்ப 6 மாசத்துக்கு என்னது 10 நாளைக்கு முதல்ல தான் இப்ப அவரா போய் சரண்டர் அடைஞ்சதுனால அவரை கைது பண்ணாங்க. ஆனால் இதே JVP இருந்திருந்தால், விபக்ஷ அதாவது எதிர்கட்சியில் இருந்திருந்தா அவங்க வெள்ளனாவே கைது பண்ணியிருக்க, எங்க இருக்காருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் விவரமா சொல்லியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்ததுனால அது ஒன்றும் அவங்களால செய்ய முடியல. ஆகவே அரசாங்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு என்ன அரசாங்கத்தில் நடக்குது அப்படின்னு. ஆகவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து செல்லுமா என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு இருக்கு. 159 பேர் இருக்காங்க. 189 பேர் காலையில் பார்லிமெண்ட்டுக்கு வருவாங்க, பகல் சாப்பிடுவாங்க, பார்லிமெண்ட்டில் உட்காந்துருப்பாங்க, அந்தி கொண்டு விடுவாங்க. அது ஒரு கிளாஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மீடியா கான்ஃபரன்ஸுக்கு போக முடியாது, 4 பேர்கிட்ட பழகிறது இல்லை, யாரோடையும் பேசுறது இல்லை, ஓப்பனாக பேசுறது இல்லை, உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இதுதான் அவங்களோட கட்சி. அந்த கட்சி என்னன்னா, அந்த பார்ட்டி செக்ரட்டரிக்கு டெல்வின் சில்வா என்ன சொல்றாரோ அதான் அங்கே கட்டுப்பாடு. இப்போ ஜனாதிபதி நேற்று முந்தின நாள் சொன்னாரு பார்லிமெண்ட்ல, எங்க அமைச்சர்கள்லாம் மந்திரிமார் சம்பளம் தான் எடுக்கணும் அப்படின்னு. அது என்னைக்குமே அவங்க கட்சியில் கொடுக்குற சம்பளம் தானே, அதுக்கு இதுக்குமே சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒன்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மலையக மக்களுடைய பிரச்சனையை பற்றி ஜனாதிபதி வெளிவாரியாக பேசிய எந்த இதையுமே இன்னைக்கு வரை அமல்படுத்தலை. சம்பளம் உட்பட அவர்களுடைய மாடி வீடா, தொடர்பு வீடா, லயமா அல்லது 10 பாய்ச்சி காணியா என்கின்றதுக்கு இதுவரைக்கும் உத்தரவாதம் சொல்லவே இல்லை. ஆகவே அதை நாங்கள் இந்த மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை விழிப்படைய செய்து அந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு தேர்தல்களிலே நாங்கள் செய்ய வேண்டும். இந்த தேர்தலில் கட்டாயமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயம். ஏன்னு கேட்டால், கடந்த காலத்தில் தேசிய மக்கள் கட்சி பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்கள்கிட்ட வாக்குகளை பறிச்சாங்க. அவங்க தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க, அவங்க வந்தால் உடனடியாக IMF விதிகளை மாற்றி நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. அரிசி மாப்பியா உடனடியாக நிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, அரிசி இம்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மக்களுக்கான அபிவிருத்தி செய்யணும்னு சொன்னாங்க. இங்கே ஒன்றுமே நடக்கலை. இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட 9000 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. அதில் 4800 மில்லியன் இந்திய அரசாங்கம் கொடுத்த நன்கொடை நமக்கு, அது நம்ம காலத்தையே கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் 2200 மில்லியன் தான் ஒதுக்கியிருக்கு. அப்போ 2200 மில்லியனில்
மலையகத்தில் பெரிய அரசு அபிவிருத்தி செஞ்சிட முடியாது. ஏன்னா நம்ம இருந்த காலத்தில் 3000 மில்லியன் ஒதுக்குனா அந்த நேரம் சிமெந்தி ஒரு மூட்டை விலை வந்து 500 ரூபா. இன்றைக்கி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் வந்து. அந்த மாதிரி இன்றைக்கி ரோட் போடணும் ரொம்ப கஷ்டம் வந்து. அன்றைக்கி நாங்கள் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு 10 லட்சம், இன்றைக்கி 30 லட்சம் தேவைப்படுது. அப்போ பெரிய அபிவிருத்தி நடக்க முடியாது வந்து. அப்போ வெறுமனே ஆசை வார்த்தைகளை கூறி இந்த மக்களை ஏமாற்ற தான் நிச்சயம். ஆகவே மக்கள் இந்த அரசாங்கத்தில் வெறுப்பில் இருக்காங்க. நாளுக்கு நாள் சாம வேலை கூடுது, சம்பளம் அதிகரிக்கலை. கடந்த வரவு திட்டத்தில் கடைசி உரையில் 1.25 ஜனாதிபதி பாராளுமன்றத்தை காய்ச்சார். 1.25 காய்ச்சி அரசாங்க உத்தியோகர்களுக்கு சம்பளம் கூட்டியிருக்கேன், மக்களுக்கு டாக்டர்மார் கூட்டியிருக்கேன், என்னென்னமோ சொன்னார். ஆனால் கடைசியில் தோட்ட தொழிலாளிக்கு 1500 ரூபா பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டுவேன்னு சொன்னார். அதை பற்றி ஒன்றுமே பேசலை. அப்போ இது ரணில் விக்ரமசிங்கே இப்படி தான் சொன்னார் வந்து 1500 ரூபா கூட்டுவேன்னு சொல்லி. அப்போ கம்பெனிக்காரர்கள் வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து 1700 ரூபா நிச்சயம். ஆகவே இந்த அரசாங்கம் ஜனாதிபதியை யாரோ தீர்மானிக்க முடியாது. அதனால் இந்த வாக்குறுதியெல்லாம் மக்களுக்கு பொய்யா தான் போக போகுது. அதனால் மக்கள்கிட்ட சொல்லி வாக்களை கேட்டுங்க. நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், நாங்கள் செஞ்ச அபிவிருத்தி யாரும் செய்யலை. எங்கள் காலத்தில் மலையகத்துக்கு வந்து வேலை செஞ்சுருக்கோம், மக்களுக்கும் தெரியும். ஆகவே அவங்கள போயிட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு வீடு வீடாக வாக்கையில் சொல்லி அரசாங்க குறைகளை சொல்லி கேளுங்க. கட்டாயமாக நாங்கள் எல்லா சபைகளும் நாங்கள் பிடிக்கலாம் வந்து.